வணக்கம் பாலமுருகன். இந்த ஆர்எஸ்எஸ் அடிமை சைமன் செபஸ்டி ஒரு புதிய தத்துவத்தை ஒன்று சொல்லியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறிக்கொள்ள முடியாதது, சாதி மாறாது. கிறிஸ்தவனாக நான் இஸ்லாமிய மாறலாம், இந்தா நான் கிறிஸ்தவனா மாறலாம். ஆனால் பறையனா இருக்கிற நான் ஐயனாக முடியாது, தேவரா இருக்கிற நான் தேவேந்திர முடியாது, தேவேந்திர தேவரா முடியாது, படியாச்சி இருக்க நான் ஆக முடியாது, சாதி மாற முடியாது. உலகத்திலே ஒரே ஒரு தான்டா சாதியை மாத்திரமே, பாரதி மட்டும் தான்டா. பாறை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். இந்தியாவுல புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த கண்டுபிடிப்புகளை ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் வெளியில சொல்லக்கூடிய ஒரே அறிவாளி இந்தியாவில யார் இருக்கான்னு கேட்டா இந்த சைமன் செபஸ்டி மட்டும்தான். ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது புதிய தத்துவங்கள் எல்லாமே உற்பத்தி ஆகி ஊறி தலை நிறைய நிறைஞ்சிருக்கும் போது எடுத்து பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டு அடுத்த நாள் காலையில இருந்து மேடையில அவுத்து விடுவான். மற்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது பாரு. இவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட விளக்கம் இருக்கு தெரியுங்களா? அதை முதலில் இந்த இந்தியாவுக்கு ஏன் உலகத்திற்கே அறிவித்தவர், கொள்கை ரீதியாக அறிவித்தவர், இயக்க ரீதியாக அறிவித்தவர், தத்துவ ரீதியாக அறிவித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்தில் மட்டும்தான், இந்தியாவில் மட்டும்தான் ஒருவன் மதம் மாறுவதற்கு கூட அவனுக்கு உரிமை உள்ளது. ஆனால் பிறந்த ஜாதியை மாறுவதற்கு அவனுக்கு உரிமை கிடையாது. செத்து சுடுகாடு போனாலும் அவன் ஜாதியோடு தான் போக வேண்டும். செத்ததுக்கு பிறகும் அவனுக்கு ஜாதி இருக்கும். அந்த ஜாதியின் வீரியம் கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய தத்துவம் ஆர்எஸ்எஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய, ஆர்எஸ்எஸ் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனு தர்ம தத்துவம், பார்ப்பனிய தத்துவம். அந்த பார்ப்பனிய தத்துவத்திலிருந்து மூல வேறாக உற்பத்தியாகி இருக்கக்கூடிய அந்த சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வகை ஜாதியையும் நானே படைத்தேன். அந்த ஜாதியை மீறுவதற்கு அந்த படைப்பின் கடவுளாக இருக்கக்கூடிய எனக்கே அந்த உரிமை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிரம தத்துவத்தை தவிடு பொடியாக சுக்கலாக உடைத்து எறிந்தது தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கமும் அதன் தோழமை இயக்கம் தான். இந்த வெண்ணை வந்துகிட்டு நம்ம கிட்ட என்னமோ புதிய கண்டுபிடிப்பு மாதிரி வந்து உலகிட்டு இருக்கிறான். அதுல இவன் பண்ணிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சூட்சமம் பாருங்க, எவ்வளவு கிளியர் கட் பாயிண்டா தெளிவா அடிச்சு விடுறான்னு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த பாரதியை இப்ப கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கிட்டு அந்த பாரதிக்கு கழுவி விடக்கூடிய வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்கான். இதை யார் செய்வார்கள் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் சுத்தமாக ஆர்எஸ்எஸ் வெறி பிடித்திருக்கக்கூடிய அந்த அடிவரடிகள் தான் செய்வாங்க. நேரடியாக ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை செய்யறதுக்கு இங்க கட்சி ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அதன் ஆட்கள் செய்வாங்க. இது இல்லாம அதற்கு மேல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அடியாட்கள் செய்வாங்க. இப்ப இவன் இந்த வேலையை மிக துல்லியமா செய்யறான்னா இவெல்லாம் யாருங்கிறத ஏற்கனவே பல வீடியோல நாம எல்லாமே அம்பலப்படுத்தியிருக்கோம். மக்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஆனாலும் அந்த நாய் கடித்திருக்கக்கூடிய அந்த எச்சில் எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய சுவை இருக்கு பாருங்க, அது தனது கண் மயக்கத்தையும் மீற விடாம அப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த அடிமை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. பாரதி இங்க இருக்கக்கூடிய பறையரை கூட்டிட்டு வந்து ஜாதியை மாற்றினார். எப்பேற்பட்ட ஒழுசத்தனமான அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு! ஏண்டா, 1000 உண்டு இங்கு ஜாதி எனில் அந்நியர் புகுதல் என்ன நீதி அப்படின்னு கேட்டவன் தாண்டா அவனோட பார்ப்பன பாரதி. அந்த பார்ப்பன பாரதி இங்க 1000 ஜாதி நாங்க வச்சுக்குவோம், அடிச்சுக்கிட்டு உருளுவோம், எல்லா இடத்துலும் மேல் ஸ்தானத்துல நாங்க உட்காந்துக்குவோம், கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சூத்திர முண்டங்களைன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதன் மூலமாக அவனுடைய உழைப்பை நாங்கள் சுரண்டுவதன் மூலமாக நாங்கள் கருத்து கொளுத்து நல்ல பெருச்சாளி மாதிரி வேட்டையாடிக்கிட்டு இருப்போம். ஆனால் வெள்ளக்காரன் வந்து இங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த சூத்திரர்கள்னு நாங்க சொல்லி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த மக்களை, அவர்களை மேலே எழுப்பி விடுவதற்குரிய வேலையை நீ செய்து விடக்கூடாது. அதனால்தான் எனில் அந்நியர் புகுதல் என்ன நீதி என்ன கேள்வி கேட்டான். அதன் பிறகு ஜாதியை 2 வழியே வேறுள்ளே சாற்றுங்க அப்படிப்பெல்லாம் பேசிவிட்டு பூணூலை கலட்டினார், அப்புறமேட்டுக்கு மாட்டினார்னா பூணூலை அறுத்தறி அப்படிங்கறதுதான் முக்கியமான. ஜாதி வேண்டாம் என்று உனது பார்ப்பன பாரதி சொல்லியிருந்தா எதுக்குடா ஜாதி, அந்த பூணூலை எதுக்குடா போட்டுட்டு தெரியணும்? அந்த பூணூலை எடுத்து பறையனுக்கு போட்டு ஏன் ஐயராக மாற்ற வேண்டும்? அப்படி எது சட்டம் இங்க இந்த உலகத்துல இருக்கா? அவருடைய இந்து கோட் பில்ல வந்துட்டு பார்ப்பன பாரதி ஒரு பறையரை ஐயராக மாற்றிவிட்ட காரணத்தினால் அவரை ஐயர் என்று இன்றிலிருந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
அவர்களுக்கு என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறோம், அந்த குடும்பத்தோடைய ரத்த உறவு வைத்துக் கொள்கிறோம்னு எங்க சட்டம் முடிச்சிருக்காங்களா? ஏண்டா பரதேசி பரதேசி, எவ்வளவு பெரிய ஒழுசத்தனம்! நீ எல்லாம் ஒரு தலைவரா? நீ எல்லாம் என்ன ஒரு மனிதர்? எவ்வளவு பாதம் தாங்கி கொண்டுட்டு, அதுவும் உனக்கு கீழே உட்கார்ந்து விசில் அடிக்கிறான் பாரு, அவனெல்லாம் என்னன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு கேடு கெட்ட அயோக்கியத்தனமான ஒரு வேலையை ரொம்ப கூசாம நீ சொல்லிட்டு இருக்கியே. நீ எவ்வளவு கலிசடை இருக்கிறதுலயே ஒன்னா நம்பர் கலிசடை. ஜாதியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற தத்துவம், சுயமரியாதை தத்துவம் இங்கே 100 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஜாதி என்கிற பாம்பை நான் அடித்துக் கொண்டே சொல்லும் போது அது கோவில் கருவறைக்குள் போய் ஒளிந்து கொண்டு விட்டது. ஆகையால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடவுளை தூக்கி வெளியே போடாமல் இங்கே ஜாதி ஒழிப்பு இங்கே சமத்துவம் நிலைபெறவே படாதுன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்கிற உயரிய தத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். நீ என்னடா அவனை கழுவி வாங்கி குடிச்சுக்கிட்டு இப்ப அவனுக்கு பாகம் தாங்கிட்டு நேற்றுக்கு என்னடா உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஜாதி பிரச்சனை வந்துச்சுன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதெல்லாம் நம்மளுடைய ஜீவானந்தம் வந்துகிட்டு தாங்கி பிடித்தார். எவ்வளவு அயோக்கியத்தனம் உங்ககிட்ட, எவ்வளவு கொம்பு சீவி விடக்கூடிய கேடுகிட்ட வேலை செய்யற ஜீவானந்தத்துக்கும் பெரியார், அதாவது திராவிடர் இயக்கத்துக்கும் கம்யூனிஸ்டுக்கும் சிண்டல் முடிஞ்சு விடுறது, திராவிடர் இயக்கத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சிண்டல் முடிஞ்சு விடுறது, எவ்வளவு சிண்டல் முடிச்சு விடக்கூடிய வேலையை எவ்வளவு எளிமையா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் நீ பண்ணக்கூடிய அத்தனை ஒழுசத்தனங்களும் அயோக்கியத்தனங்களும் ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை. ஆரம்பிக்கலாம்.